Recognition is an important aspect in life. We will forget usually, but when it is recognized, it gives a boost. That is my experience today. இன்னைக்கு நான் வந்த பிறகு பழையதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இல்லை பழைய சில பேரை பார்த்தோம், சொன்னாங்க, நான் மறந்துட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த நினைப்பு இருக்குது பாருங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் லைஃப். அந்த ரெக்கக்னிஷன் இல்லைன்னா இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் எ டெட் பாடி. நான் சொல்லக்கூடாது அந்த வார்த்தை. மனுஷ மானவா மானவீயத்தே என்றாங்க. தட் இஸ் human values. It is declared by our elders that human values are superior than divine values. மனித தன்மை இருக்குது, அது கடவுளினுடைய இதோட பெருசா. அப்படி ஒரு முக்கியமான வேலைங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செய்தது. அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இங்கே 36 வருஷம் இன்னைக்கு வந்தேனோ போகிறதுக்குள்ள முடித்தேன், சர்வீஸ் முடித்தேன். பட் ஐ ஹாவ் ரிசீவ்டு தி மோஸ்ட், என்ன சொல்கிறது, தட் ரெஸ்பெக்ட், ரிகார்டு. தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஐ கேன் நெவர் ஃபர்கெட். சும்மா வந்தேன், எழுது என்னாரு சிஎம் ரங்கசுவாமி. அதுதான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆர்டர். எழுது அவர் அண்ணாவுக்கு, நீ இங்கே இருக்கணும் 2 வருஷம் என்னாரு. 36 வருஷம் இங்கே இருந்த, அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் கூட இருந்த. இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தேர் ரெகக்னிஷன் அண்ட் காட்ஸ் கிரேஸ். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா அப்படின்ட்டு அவங்க 3 கடவுள் பெரியவங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் 33,000 கோடி கடவுளுங்க இருக்கிறாங்க. ஆனால் குரு சாட்சாத் பரபிரம்மம், குரு இருக்கிறாரு. குரு அந்த கடவுள் கிடையாது, மனுஷனை உடம்புல இருக்கிற ஆத்மாதான் குரு. அது பரபிரம்மம் அண்ணாங்க. குரு சாட்சாத் பரபிரம்மம். அது தட் இஸ் பியாண்ட் திஸ் 33,000 காட்ஸ் அண்ட் காடஸஸ். அப்புறம் நம்ம மனுஷ தன்மையில இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க, அன்னம் பரபிரம்ம ஸ்வரூபம் பண்ணாங்க. இப்போ சோர் செய்து வச்சிருக்கிறாங்க. வெயில் அடிக்குது, ரொம்ப கஷ்டமான நிலைமை. நான் பேசினா எவ்வளவோ இருக்கு, தயவு செய்து மன்னிக்கணும். ஸோ ஐ தேங்க் ஆல் தி ஆர்கனைசர்ஸ், அவர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஃபார் having regarded me, considered me as a family member. Thank you, sir. Thank you very much. Thank you, sir. எங்கள் அனைவரின் பாசத்திற்கும் உரிய அம்மா அவர்களே, எங்களுடைய பள்ளியின் உதவி ஆய்வாளராக இருந்து எங்களை நடத்தி செல்லுகின்ற எங்க சகோதரிகளே, ஏன்னா அவங்கெல்லாம் எனக்கு சகோதரர் தான், எனக்கு சகோதரி தான். அந்த அளவுக்கு நாங்கள் ஒற்றுமையாகவும் ஒரு அன்போடும் பண்போடும் நடந்தோம். அதை விட எனக்கு உயிரை விட மேலா மதிக்கிற என் அன்பு செல்வங்களே, என்னுடைய மாணவர்கள், பல பேரை எனக்கு அடையாளம் தெரியல, தப்பா நினைச்சுக்காதீங்க. சிலர் என்கிட்ட நான் இன்னாருன்னு சொன்ன பிறகுதான் ஓரளவுக்கு என்னால யூகிக்க முடியுது. இருந்தாலும் எல்லாரும் என்னுடைய மாணவர்கள். ஒரு திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லுவாரு, ஈன்ற பொழுதினும் பெரிது ஒக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். புள்ள பிறந்த உடனே அந்த தாய்க்கு மகிழ்ச்சி தாங்காது. ஆனா அதோட பெருமை என்னன்னு கேட்டா, அவன் வளர்ந்து நின்று சான்றோன்னு பேர் எடுக்கிறான் பாருங்க,
அன்னைக்கு தான் அந்த மகிழ்ச்சி வந்து பல மடங்கு உயருது. அதே போலதான் நம்மளால கல்வி கற்பப்பட்ட இந்த செல்வங்கள் எல்லாம் இப்படி நிற்கும் பொழுது அந்த தாய் அடைந்த மகிழ்ச்சியோட அதிகமான மகிழ்ச்சியை நாங்க அடையிறோம். இன்னும் ஒரு ஓவியன் ஒரு படத்தை வரைகிறோம், வரைஞ்ச உடனே அதை பார்க்கறான், அது ரொம்ப அழகா வந்திருக்குது. உடனே அவன் என்ன நினைக்கிறான், நம்ம வரைஞ்சதா அப்படின்னு அவன் வந்து ஒரு அவனுக்கு ஒரு கர்வம் வருது. நம்மளால் வரையப்பட்ட ஓவியமா இது? ஒரு குயவன் எடுத்துங்க ஒரு பானை செய்யறான், அந்த பானை ரொம்ப அழகா வருது. அன்னைக்கு என்ன நினைக்கிறான், நான் என் கையில செஞ்சதான்னு. அதே போல என்னுடைய மாணவர்களா இவர்கள் என்று ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேர் பார்க்க போனா ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் 50-60 வயசுகிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில எல்லாமே முடிச்சு செட்டில் ஆயிட்டீங்க. உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பெருமையாக தான் எனக்கு இருக்கு. வாங்க, ஸ்கூலுக்கு அடிக்கடி வாங்க, எங்க மேடம் இருக்கிறாங்க, எங்க சார் இருக்கிறாரு, பேசுங்க. ஏழை மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. எவ்வளோ பேர் வந்து படிக்கணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு வசதி இல்லை, படிக்க முடியாத சூழல், சீரான ட்ரெஸ் இருக்கிறது இல்லை. ஆனா படிக்கணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கெல்லாம் இருக்குது. நீங்க ஒரு நல்ல நிலையில இருந்தால், புரியுதா? திரு ஔவையார் என்ன சொன்னாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. நீ படி, பிச்சை எடுத்துனா கூட நீ படி, அந்த ஒரு காரியத்துக்கு பிச்சை எடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. மற்றபடி அது தாழ்வான ஒரு செயல் தான், படிப்புக்காக அதை செய்யலாம்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதனால நீங்க வாங்க, அருமையான செக்ரட்டரி இருக்கிறாரு, எங்க மேடம் இருக்கிறாங்க, எல்லாருமே இங்க டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சார் இந்த ஸ்கூலுக்கு எதனா தேவைப்படுதா, நான் நல்ல நிலையில இருக்கிறேன், நான் செய்கிறேன்னு சொல்லுங்க. என்னைக்குமே படிப்புக்கு உதவி செய்யறது தானத்திலேயே பெரிய தானம் கல்வி தானம் தான், புரியுதா? அதை மட்டும் செஞ்சு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படி ஒரு நான் ஊர்ல இல்லை, செல்வகுமார் எனக்கு ஃபோன் பண்ணப்ப நான் வந்துடுறப்பா, எப்படியும் வந்து இந்த விழாவில் நான் கலந்துக்கிறேன்னு சொன்னேன். அதே போல் நான் வந்துட்டேன். இதையெல்லாம் ஏற்பாடு செய்தது செல்வகுமார், எஸ்ஐ மேடம். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி 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 எல்லா நம்பரையும் தேடி கண்டுபிடிச்சி பார்த்தவங்க அவங்க.